ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இது என்ன கொரியர் ஒன்று வந்துருந்துச்சு எனக்கு. என்ன வந்துருந்துச்சுனாக்கா, நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு மிஷின் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதால் ஃபஸ்ட்டு அந்த மிஷினை உங்கள்கிட்ட காமிக்கணும்னு எனக்கு. அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோவை உங்களுக்கு காமிச்சின்னு போட்டுன்னு இருக்கிறேன். ஸோ இது என்னத்துக்குனாக்கா பிஸ்னஸ்க்காக நான் இது புதுசாக நான் ஆர்டர் பண்ணேன். ஃப்ளிப்கார்ட்டில் வந்திருந்தது. ஆல்ரெடி 2 வாரத்துக்கு முன்னாலேவே வந்தது எனக்கு ஐட்டம்மு. அது என்ன ஆச்சுனாக்கா, எனக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே அந்த ஸ்டாண்டெல்லாம் கொஞ்சம் சரியாக வரல. அதெல்லாம் நான் ரிட்டன் போட்டிருந்தேன். அதை திரியும் அந்த அண்ணா எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் வாழ்க்கையில் எப்பயுமே எனக்கு நல்லது நினைப்பீங்க நீங்கன்றதால நான் உங்களுக்கு தான் என்னோடய விஷயம் பகிர்ந்துக்கணும். எந்த ஒரு விஷயமும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணேன். இது என்னத்துக்குனாக்கா, நான் நிறைய சாரீ பிஸ்னஸ் பண்ணேன். அப்புறமா கொஞ்சம் ஜுவல்லரி செட்ஸு அதெல்லாம் போட்டேன் நான். யாரும் எந்த கமெண்ட்ஸும் எல்லாம் நிறைய பேர் பார்த்தாங்க. ஆனால் யாரும் ஆர்டர் கொடுக்கல, வாங்கவும் இல்லை. சரி, புதுசாக ஒரு முயற்சி பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு நான் இதை வாங்கினேன். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. விலையும் பரவாயில்ல, ரொம்ப விலையெல்லாம் ஜாஸ்தி இல்லை. விலையும் ஓகேவாக தான் இருந்தது. இது என்னத்துக்கு நான் வாங்கினேன்றது நான் உங்களுக்கு ஒரு முழுசாக ஒரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் நான். இது நான் எல்லோரும் யூடியூப்பு பார்க்குறாங்க, நிறைய கற்றுக்குறாங்களோ இல்லை டைம் வேஸ்ட் பண்ணுறாங்களோ எனக்கு தெரியாது. இது என்னோட வாழ்க்கைக்கு பிரயோஜனமானதுன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு இருக்கிறேன் நான். ஏன்னு கேட்டாக்கா, நான் யூடியூப்பில் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்கள நான் ஒரு நாளும் நான் பார்த்துன்னு தான் இருக்கிறேன். ஸோ எவ்வளோலாம் அவங்களோட பிஸ்னஸுக்கான எஃபெக்டை போடணும், எவ்வளோலாம் பிஸ்னஸை டெவலப்மெண்ட் பண்ணணும், எந்த அளவுக்கு குவான்டிட்டிஸு போடணுன்றது ஒரு நாளும் ஒருத்தர்கிட்ட நான் பார்த்து கற்றுன்னு இருக்கேன். ஸோ எல்லாரும் பண்ணக்குள்ள நம்ம ஏன் பண்ணக்கூடாது ஒரு முயற்சி? ஒரே சிந்தனையாகவே நம்ம ஏன் இருக்கணும்? நம்மளோட லைஃப்லேயும் நிறைய நம்மளுக்கு டேலண்ட்டு கடவுள் கொடுத்துருக்குறாரு இல்லையா? அந்த டேலண்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லையான்றதுக்கான ஒரு புதுசான ஒரு முயற்சி தான் இது. ஸோ இது நான் கண்டினியூவாக பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணி நான் இதை ஓப்பன் பண்ணேன். ஸோ நீங்கள் இது பிடிச்சிருந்தா நீங்கள் எல்லாம் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.